என்ன அப்படிம்பாங்க. எங்க அம்மா என் முன்னால எங்க அக்காவை எப்படி நான் புகழ்வாங்க, அவ பாரு இவ்வளவு வெளிச்சமா இருக்கா, கரண்ட் போனாலும் உட்கார்ந்து இருக்கிறது கண்டுபிடிக்கலாம். வெறுப்பா இருக்கோங்க இந்த வார்த்தை எல்லாம். அடி மூளையில அப்படி சவுக்கடி விழும். சரின்னா எங்க அம்மாட்ட வந்து தப்பு வச்சேன். எங்க அம்மா என்ன அப்படின்னா, இந்த பட்டன் அமுக்குற நேரத்தில் ஒருத்தர் இருக்கிறான்ல, ஆமா அவன் கண்ணத்தை கிழிட்டான். எங்க அம்மா ரியாக்ஷன் பாரு, சேச்சா உன்னை யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க. சத்தியமா சொன்னாங்க. எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா எனக்கு. போப்பா போ வேலையை பாரு போ அப்படின்ட்டாங்க. நான் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா எங்க அம்மா, அது ரொம்ப மனசுல காயமா இருந்துச்சு எனக்கு. அக்கா சொன்னா நம்புறாங்க, நம்ம சொன்னா நம்பலையேன்னு. எங்க அம்மா சொன்னாங்க, இங்க பாரு அவ பயந்தாங்கொல்லி, கில்லுனா இப்படிதான் வந்து சொல்லுவா. ஆனா உன்னை எவனாவது கிள்ளி இருந்தா ஒண்ணு அவன் சட்டையை கிழிச்சு அவனை அடிச்சு, இல்லன்னா நீ சட்டை கிழிச்சு ரத்த வழியா வந்து நின்றுப்பிய தவிர இந்த மாதிரி ஒண்ணு அவன் எனக்கு கிள்ளிடான்னு நீ சொல்ல மாட்டேன், எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் என்று சொல்லி வளர்த்த வளர்ப்பு தான் இன்றைக்கு தனி மனுஷியாக உலகமெல்லாம் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய பேராற்றல் எனக்கு கிடைத்தது என்றால், உன்னை யாரும் அப்படி வன்முறைக்கு உட்படுத்த முடியாது. அப்படி உட்படுத்தினால் நீ எதிர்த்து நிற்பாய் என்கின்ற விதையை எனக்கு என் தாய் உள்ள போட்டிருக்கான். இது பெண்மொழி, இது பெண்மொழி. ஒரு நாள் எங்க அம்மா வந்து, எங்க அம்மாக்கு தெரியாது அது எப்படி அவங்க வளர்த்தாங்கன்ட்டு. ஒரு நாள் என் சித்தப்பாட்ட எங்க அம்மா என்னை பத்தி சொன்னாங்க, என் பொண்ணு எவ்வளவு தைரியசாலி தெரியுமா. நான்ல மனசுல அடிக்குது, அம்மா ஏதோ கெட்ட வார்த்தை சொல்ல போறேன், அமைதியா இரு அமைதியா இரு அமைதியா இரு அமைதியாருங்க. என் பொண்ண அப்படி வளர்த்துருக்காங்க. எப்படி வளர்த்துருக்கீங்க எங்க சித்தப்பா சும்மா இருக்க கூடாது. அவர் சொன்னது உடனே எங்க அம்மா சொல்றாங்க, அவளை நான் ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சேன். அவன் போன உடனே நான் சொன்னேன், எங்க அம்மா, அம்மா இது வரைக்கும் நீ என்னென்னமோ எனக்கு சொல்லி இருக்கிறீங்க, அதெல்லாம் இல்ல, இதை விட கெட்ட வார்த்தைய நீ எனக்கு எதிராக பயன்படுத்தவே முடியாது. ஏன் தெரியுமா, ஒரு ஆம்பளைய பார்த்து நீ பொம்பளை மாதிரி இருக்கிறனா அது அவனுக்கு திட்டுனா, ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து நீ ஆம்பளை மாதிரி இருக்கிறனா இவ்வளவுதான். நம் சுயமரியாதை என்பது என்ன, நம்முடைய ஜெண்டர், நம்முடைய பாடி. ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் சொல்றேன், WCCல அதை சொல்லலாமான்னு தெரியல அப்படின்னு சொன்னல, சொல்றேன். என் பிள்ளைங்க தானே நீங்களும், சொல்றேன். என்ன தெரியுமா, பாடி இருக்குல்ல, தேங்க்யூ, பாடி இருக்குல்ல, இதை வெப்பனா பயன்படுத்தணுங்கிறதுல அதுல என்னன்னா, இந்த உடம்ப போக பொருளாதான் கருதுறாங்க. அந்த பொள்ளாச்சியினுடைய பயங்கரத்தெல்லாம் நீ வந்து அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் கேட்கும்போது அந்த உடல் எவ்வளவு வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது, அதுக்கு பிறகு எத்தனை பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வரலாறுலாம் பார்க்கும்பொழுது, அந்த கலவரங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது அது கண்ணுக்கு வந்தது வராதது எத்தனையோ ஆயிரக்கணக்கில் புதஞ்சி கிடக்குது. இந்த உடம்ப என்ன செய்யறதுப்பா, எப்படி பாதுகாக்கிறது? நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன், முடிஞ்சா அதை பண்ணிக்கோ, இந்த வயசுல பண்ணிக்கோ. நான் தான் சொன்னேன் 40 வயசுல பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஆனா அப்ப கூட பிரயோஜனம் தான். ஏன்னா சமூகம் அவ்வளவு கெட்டு கிடக்கு. உனக்கு ஒரு வரலாறு தெரியுமா, 60 வருஷத்துக்கு முன்னால, ரொம்ப நுட்பமா சொல்றேன் கேட்டு, பாரிக்கின்னு சொல்லுவாங்க உருதுல, மென்மையா சொல்றேன், முடிஞ்சா கேட்டு. 60 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் உனக்கு எனக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அதிகார வர்க்கத்தில் இல்லாத உழைப்பாளர் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மேலாடை அணியும் வழக்கம் இல்லை. இதை நம்ம போடக்கூடாது, பிளவுஸ் போடக்கூடாது. பிளவுஸ் போட்டு உள்ள நீங்க பிரா போட்டீங்கன்னா நீங்க டாக்ஸ் கட்டணும், லக்ஸுரி டாக்ஸ். உங்களுடைய உடம்ப நீங்க கச்சை போட்டு மறைச்சிக்கணும்னா லக்ஸுரி டாக்ஸ் கட்டணும். திருவிதாங்கூர்ல ஒரு வேலைக்கார பொண்ணு கச்சை கட்டிட்டு வந்துட்டான், பிரா போட்டுட்டு வந்துட்டான், மேல வந்து துணி போட்டான். திருவிதாங்கூர் மகாராணி இந்த மார்பை வெட்டிட்டான். போட முடியாது, போடக்கூடாது. பாஞ்சாலிக்கு துவில் உறிஞ்சாங்க தெரியுமா, ஏன்? அடிமை பெண்கள் மேலாடை அணியும் வழக்கம் இல்லை. போக போக புரியுது. அவர் சொல்ற தீட்டு தற்கொலை செய்து கொள்வது என்பது ஆகப்பெரிய அன்பினுடைய வெளிப்பாடான வன்முறையான வெளிப்பாடுங்கிற. எனக்கு வலிச்சா நீ சாவல, இந்த பாரு எனக்கு எவ்வளவு வலிக்குது அப்படின்னு காட்டுறதுக்கான முயற்சியாம். என்ன புத்தி! 90 விழுக்காடு பெண்கள் அப்படி செத்துருக்கிறாங்க. சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னாரு பிள்ளைகளை, என் காலில் இருந்து நிலம் அசைந்ததை இன்றைக்கு உன் தாய் போல் நான் சொல்லுகிறேன், மனசுல வச்சுக்கோ. அவர் சொல்ற, கூராய்வு செய்கின்ற பொழுது அந்த கர்ப்பப்பைக்கு பக்கத்தில் ஓவரிஸ் இருக்கும்ல, அதில் நான் நிறைய சினை முட்டைகளை பார்த்தேன். சினை முட்டைகள் எப்போ இருக்கும் அப்படின்னா, மென்சஸ் ஆகிறதுக்கு, பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 days முன்னால அது ரொம்ப ஃபுல்லா வளர்ந்துருக்கும். 3 days முடிஞ்ச உடனே அது ஃபுல்லா வெளியில வந்து டிஸ்சார்ஜ் ஆகாது. அந்த டைம்ல தான் இந்த சூசைட் நடந்திருக்கு. அவர் சொல்றார் 95%, நான் உறுதியா சொல்றேங்கிறார், 95%. என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சில மருத்துவர்கள் இதற்கு ஓரளவு கமெண்ட் கொடுக்கலாம்.
சொல்றார், கீழே சொல்றார், பீரியட்ஸ் ஆகிறதுக்கு 3 டேஸ்க்கு முன்னால ஒரு பெண்ணுக்கு ஒரு அழுத்தம் இருக்குமா, மன அழுத்தம், மனசு கஷ்டமா இருக்குமாங்க. எது சொன்னாலும் கோவம் வருமா சட்டுன்னு. ஐயோ அங்க கெரோசின் வச்சிருக்குது, நீ வேற அவ பிரச்சனையில இருக்கிற, அதை வேற காட்டி விட்டுறாத, சொன்னாலே போதும், போய் அதை பிடிச்சிரும். இந்த டிராக்குல இருக்கக்கூடிய அந்த வத்திப்பெட்டியை கொஞ்சம் மறைச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டு போனாலே போதும், டிராக்குல இந்த வத்திப்பெட்டி எடுத்துருவான். புத்தி அப்படிதான் இருக்குமா. அப்போ 28 டேஸ் 30 டேஸ்க்கு ஒன்ஸ் நமக்கு மென்சுரேஷன் பீரியட் வருதுன்னு தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் 3 டேஸ் பி அலர்ட். புதிய விஷயங்களை, ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்களுக்குள்ள போகாம உன்னை நீயே கண்காணித்துக் கொண்டிருப்பதற்கான அந்த மனப்பான்மைக்குள் நீ வா. கேளிக்கைகள்ல ரொம்ப மனசை ஸ்ட்ரெஸ் பண்ணாத. என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் போக போக நீ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே வருவ. அதனால தான் இந்த சமூக வலைத்தளங்களில் நமக்கான மொழி இல்லாமல் இருக்கிறது. குழந்தைகளை நம்மள எவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்றாங்க தெரியுமா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பெண்களுக்கு கெட்ட வார்த்தை சொன்னா பிடிக்காதுப்பா. ஆம்பளைங்களுக்கு இது சொல்லி சொல்லி வளங்க. பெண்களுக்கு பிடிக்காது. நீ கெட்ட வார்த்தை ஒண்ணு சொல்ல, அந்த அவ்வளவுதான், அறுத்து விட்டுட்டு போயிட்டே இருப்போம். நம்ம கெட்ட வார்த்தை பிடிக்காது. இது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சொல்றதுங்களை என்ன பண்றது? அவங்க அந்த மாதிரி ஆம்பளைங்களுக்கு நான் என்ன தெரியுமா சொல்றேன், இங்க பாரு, சின்ன வயசுல திருந்திரு. இல்லன்னு வச்சுக்கேன், உனக்கான ரிசல்ட் நீ 60 வயசு ஆன அப்புறமா உனக்கு ஆரம்பிக்கும். விட மாட்டாவ, கோத்து வச்சுட்டு ஒன்னொன்னா கழட்டி விடுவா. செத்தே போவ. பெண்களை அச்சுறுத்துவது ஒரு விஷயம் தெரியுமா? பெண்களுக்கு பிடிக்காது. இவர்கிட்ட சொன்னா 4 இடத்துக்கு போவோங்கிறதால தான் சொல்லிட்டு இருக்கிறேன். பெண்களுக்கு கெட்ட வார்த்தை பிடிக்காது, பெண்களுக்கு அச்சுறுத்துவது பிடிக்காதுப்பா. ஒரு விஷயம் சொல்றேன், டைரியில எழுதி வச்சுக்கோங்க. ஆண்களே எழுதி வச்சுக்கோங்க. பெண்களை அச்சுறுத்தினால் நீங்கள் விரும்பாததை செய்ய தொடங்குவார்கள். Don't fear them.